மகாபிரியவா சரணம். நம்ம பக்தி அப்படிங்கிறது எதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம்? நம்ம செய்யக்கூடிய பூஜையின் மூலமாக இவர் பக்தியுடையவராக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பூஜை செய்வதற்குன்னு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நல்ல புத்தம் புது மலர்களை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்றன்று அந்த பூஜைக்கு செய்த அந்த மலர்களை எடுத்துவிட்டு புதிய மலர்களை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச காலையில் மாலையில் அப்படி கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நமக்கெல்லாம் வீட்டில் செடிகள் கிடையாது, அதனால வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த பூக்கள் பறித்து கடவுளுக்கு செய்வதுங்கிறது ஒரு பெரிய கைங்கரியமாக வச்சு செய்வாங்க. அதில் அழகாக ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னா வியாக்ரபாதர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இது சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது வியாக்ர அப்படின்னா புலி அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாதம் அப்படின்னா நம்மளுக்கு பாதம் தெரிஞ்சு போச்சு. எதற்காக இந்த பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள். அந்த பக்தி அப்படிங்கிற விஷயம் எப்படி அவர்களை இந்த இறைவனிடம் லைக்க செய்கிறதுன்னு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இதை கண்டிப்பாக நம்ம கேட்கலாம். சிதம்பரம் நடராஜரின் பக்தர் வந்து வியாக்கிரபாதர் அப்படின்னு சொல்கிறது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினமும் பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் பூ பறிக்க போயிடுவாராம். இப்போ வெளிச்சம் தெரியாது இல்லையா, அப்போ அழுகி இருக்கக்கூடிய பூக்களை கூட தெரியாமல் பறிச்சுடுவாராம். அப்புறமா சுவாமிக்கு வச்சதுக்கு அப்புறம் தான், அடடா இந்த பூவை சுவாமிக்கு வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாராம். அதனால அவர் திருமால் கிட்ட, சிவபெருமான் கிட்ட என்ன கேட்குறாரு வரோம் அப்படின்னா, மரத்தில் ஏறுவதற்கு உதவியாக ஒரு புலிக்கால் எனக்கு கொடு. இந்த புலிக்கால் இருந்தால் எனக்கு சௌரியமாக இருக்கும் இல்லையா? அதே சமயம் இப்போ பாரு, நான் தெரியாமல் அந்த அழுகின பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ அந்த பாதம் தானே பறிக்குது, அந்த பாதத்திலே ஒரு கண்ணும் இருக்கணும். அந்த கண் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பூவை பறிக்கிறப்ப நல்ல பூவா கெட்ட பூவான்னு பார்த்து பறிக்கும். அதனால் புலிக்கால், அந்த காலிலேயே ஒரு கண்ணும் இருக்கணும்னு கேட்டு வேண்டுகோள் வைக்கிறார். யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட, நடராஜர் கிட்ட. இப்போ இது கேட்டு முடிச்ச உடனே நடராஜர் என்ன பண்ணுறாரு? முனிவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ என்ன பண்ணார்? அவரும் தினமும் காலையில் சுவாமிக்கு பூக்களை அனுப்பிறது வந்து அவருக்கு ரொம்ப சுலபமாக போச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து நல்ல மலர்களை எடுக்க முடிகிறது. சுவாமிக்கு அழகாக பூக்களால் அலங்காரம் செய்ய முடிந்தது அவருக்கு. ஆக இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் அப்படின்னா, பக்தி அப்படின்னு செய்யும் பொழுது அதில் வந்து அந்த தூய்மை, புதியவை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அன்று மலர்ந்த மலர்கள் அதுதான் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதற்காகத்தானே வீட்டில் ஒரு செடியவாச்சும் வைங்க. அந்த ஒரு செடியில் பூக்கிற ஒரு பூவையாச்சும் எடுத்து பக்தியோடு அந்த இறைவனுக்கு படைச்சோம் அப்படின்னா, அந்த பூ தான் அவனுடைய திருவடியில் நிற்குமா. ஆயிரக்கணக்காக, டன் கணக்காக எவ்வளவோ பேர் பூஜை பண்ணியிருந்தாலும், பெரிய பெரிய அலங்காரங்கள் பண்ணியிருந்தாலும், நம்ம மனசார ஒரே ஒரு பூவை கொண்டு போய் அவனோட பாதத்தில் வச்சோம் அப்படின்னா, அந்த பாதம் முதல்ல அவர் பாதத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இதுதான் வந்து நம்ம பக்தி செய்யக்கூடிய முறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாபெரியவா சரணம்.